யார் இவங்க? சரித்திரத்துல இவங்க ஒரு நாள் கூட கையில வாள் ஏந்தி களமிறங்கல. ஆனா இவங்க பெத்த 4 சிங்கங்களும் களமிறங்கினா ஒட்டுமொத்த எதிரி பேரரசே நடுங்கும். வாளின் கூர்மையை விட வார்த்தைகளின் கூர்மையால் சரித்திரம் படைத்த பேரரசி அவங்க தான் அல் கன்சா. அந்த ஹாதிசியா போர்க்களமை இரத்த வெள்ளத்துல அதிரும் போது ஒரு பயங்கரமான கதை நடக்குது. தன் 4 மகன்களையும் முன்னாடி நிறுத்தி அந்த தாய் சிங்கம் ஒரு மரண ஆர்டர் போடுறாங்க. மகன்களே, போர்க்களத்துல வெற்றியை தொட்டுட்டு வா, இல்லை என்றால் ஷஹீதாகி நில். பின்வாங்கி வந்தா உங்களை என் பிள்ளையாவை ஏத்துக்க மாட்டேன். போர் முடியுது. அந்த தாயை தேடி ஒரு செய்தி வருது. உங்க 4 பிள்ளைகளும் போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டாங்க என்று. பெத்த 4 பிள்ளைகளும் ஒரே நல்ல போர்க்களத்துல வீர மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச எந்த தாயும் கதறி துடிப்பா. அங்கதான் அந்த வரலாற்று அதிர்ச்சி நடந்துச்சு. அந்த தாய் கலங்கி அழல, வானத்தை பார்த்து கெத்தா சிரிச்சாங்க. என் பிள்ளைகளுக்கு இந்த மாபெரும் கௌரவத்தை தந்த இறைவனுக்கே புகழனைத்தும். பிள்ளைகளை இழந்துட்டோம்னு அவங்க கலங்கல. சொர்க்கத்தின் கதவை என் பிள்ளைகள் உடைச்சிட்டு உள்ளே போயிட்டாங்கன்னு நிமிர்ந்து நின்னாங்க. ஆயுதம் ஏந்தாமலே சரித்திரத்தை அதிர வச்ச இந்த பெண் சிங்கத்தோட வீரமிக்க கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.